ஹாய் கைஸ், நம்ம ப்ரெப்போட டே 9 இதுதான் இன்னியோட கண்டிஷன் கைஸ். நம்ம மிஸ் இந்தியா காம்படிஷனுக்கு இன்னும் 29 டேஸ் இருக்கு. ஸ்டேஜை மெஸ்ஸல் பண்ணிடலாம் கைஸ். இன்னைக்கு நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரம் போற மாதிரி இருக்கு. ஸோ மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்க வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு வேற லெக் டே இன்னைக்கு நமக்கு ப்ரீ ஒர்க் அவுட் இல்லைன்னா காலி ஆயிடுவோம். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட் மீல ரெடி பண்ணியாச்சு கைஸ். ஓட்ஸ் அண்ட் வே அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்ப நம்ம ஜிம்முக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி பேக்ல போட்டுக்கின்னு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு கைஸ். ஒர்க் அவுட் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வார்ம் அப் பண்றீங்க. வார்ம் அப் பண்ணலன்னா இன்ஜுரி கன்ஃபார்ம். ஸோ ஜாக்கிரதையா இருங்க மக்களே. லெக்ல ஒரு 5 வேரியேஷன் கைஸ். எனக்கு வேற ஒர்க் அவுட் பிளான் மாத்த போறாங்க. கட்டிங் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கு இப்பயே. என்னைக்கும் பார்த்தா லெக் டே இன்னைக்கு நான் தான் தியானம் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம தலைவன் தியானத்துல இறங்கிட்டான். அடுத்து நம்ம சுமோவை வந்து தம்பிள்ல போட்டு முச்சாச்சு. சரியா ஃபீல் ஆகலன்னு சொல்லிட்டு அடக்டாஸ்ல இறங்கி அதையும் போட்டு அடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம லஞ்சஸ போட்டுட்டு அடுத்து நம்ம பைசப் உள்ள குச்சாச்சு கைஸ். பைசப்ல 2 வேரியேஷன் தான் போட்டோம். ஒன்னு பிரிச்சரு, இன்னொரு ஹேமரு. அதை போட்டு பிரின்னு பிரிச்சாச்சு கைஸ். நெக்ஸ்ட் அப்டமனுக்கு இனிமே கோச் வெயிட் வச்சு தான் போனோம் சொல்லிட்டாப்ல. ஸோ வெயிட்டை வச்சு ஹேங்கிங் லெக் ரைஸ் அதை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு கைஸ். அடுத்து நமக்கு தேவையான பர்ச்சேசிங்க போட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு கைஸ். வீட்டுக்கு போனதும் நமக்கு தேவையான 13 முட்டைகளை வேக போட்டுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட் மீல் அந்த தலைவனை ரெடி பண்ண இறங்கியாச்சு. அப்புறம் கைஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க இந்த சப்ளிமெண்ட்லாம் நீங்க வாங்குறீங்கன்னு. சப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் நியூட்ரிபீஸ் சப்ளிமெண்ட் தான் கைஸ் வாங்கிட்டு இருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூன் ப்ராடக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. வேணா அங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் 4 to 5 years மேல பாத்தீங்கன்னா அங்கதான் வாங்கிட்டு இருக்கேன். இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்ல கைஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்ப சப்ளிமெண்ட் ஸ்டோர் நேம் நான் கீழே பின் பண்றேன் கைஸ். வேணா போய் சர்ச் பண்ணி பாருங்க. அப்புறம் நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நம்மளே ரெடி பண்ணிட்டு அப்படியே வீட்டுல ஒரு பம்ப் செக்கப் போட்டுட்டு அப்படியே அதை ரசிச்சுட்டு கிளம்பிச்சு கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வேலைக்கு. அடுத்து நம்ம வெஜ்ஜிஸை தள்ளிட்டு பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்ற சப்பாத்தி ஒண்ணு அதை சாப்பிட்டுனே இருக்கும் போது நம்மள வேற ஒருத்தன் குறுகுறுன்னு வேற பார்த்துட்டே இருக்கிறான். எப்படி பார்த்து வச்சு திங்கிறான் பாரு. கொஞ்சமாச்சு குழுன்னு தோந்தா ஆசுமா போனவன். அடுத்து நம்ம லஞ்சுக்கு சிக்கனும் ரைஸும் அவனை அப்படியே தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன இடத்துலயே நான் வாக்கிங்கே முடிச்சாச்சு கைஸ். அப்புறம் நம்ம இரவு உணவு அதை அப்படியே தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிமே ஃபாஸ்டட் கார்டியோ சொல்லிட்டாப்புல காலைல 1 hour. ஸோ அதுக்காக ப்ரீ ஒர்க் அவுட் மேல் நைட்டு ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல வச்சு லாக் பண்ணிட்டேன் கைஸ். அப்படியே போய் உறக்கத்தையும் போட்டாச்சு. நாள் முடிஞ்சது கைஸ். நாளை சந்திப்போம்.